இந்த பிள்ளை என்ன விளையாட போனதுக்கு ஆளையே காணோம். அடிக்கிற வெயில் அவனுக்கு மண்டை உடைஞ்சிரும் போல. வீட்டு பக்கம் வருதாதுங்க. பிள்ளை வரும்னு பார்த்தா ஒரு தொல்லல்ல வருது. மர்மோளே ஏமா மர்மோளே வாங்க தேய் வாங்க. வேகாத வெயில்ல நீங்க எம்பி வர்றியே ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தா நாமளே உங்களை ஒடியாந்து பார்த்திருப்பேன். யாரு நீயாக்க? நான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சா எங்க நின்னாலும் தெரிச்சு ஓடி போயிருவேன். இதை சொல்லி விட்டா வரியாக்க. என்னமா நடிக்கிறா பாரு. சொல்லுங்க தேய் சொல்லுங்க. ஏன் மர்மோளே இது ஏன் மறை விடுதானே? வந்தோடனே என்ன வந்து யார் வந்து உடனே சொல்லிடுமோ? அதான பார்த்தேன். வந்தோடனே எதுக்கு வந்தேன்னு கிளவி சொல்லிட்டா தான் ஆச்சரியமாச்சே. ஏதாவது உட்காந்து கொசர் இழுத்து விட்டுட்டு தானே வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு என்ன செய்ய காத்து கிடக்கான்னு தெரியலையே. இதை உட்காருங்க தேய் உட்காருங்க. இருந்துட்டே குடிக்க காப்பி தண்ணி போட்டு கொண்டாரேன். காப்பி தண்ணியா? காப்பி தண்ணி அடிக்கிற வெயிலுக்கு எவ காப்பி தண்ணியை போட்டு குடிப்பா? மர்மோளே ஏமா மர்மோளே. என்னத்தே என்னங்க காப்பி தண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்க. ஆமா ஆமா நீ போடுற காப்பி தண்ணி யாருக்கடி வேணும்? என்னத்த சொல்றீங்க? எம்மா எம்மா என்ன அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டீங்களாமா? என்னடி நாலு முடி இங்க வந்து நிக்கிற? வானாத்தே வா வா. இந்த வாரேமே நீ வாரே. ஐயோ ஒருத்தி வந்தாலே சமாளிக்க முடியாது. ஆத்தால மகளும் ஒன்னால வந்திருக்காங்க. இரு நாத்து இரு. என்னடி இவ எள்ளு பொடி இடிச்சு கொடுத்து விட்டோம்ல இங்க வந்து நிக்கிற? நீ நேத்து வச்சல நாட்டுக்கோழி குழம்பு அது என் வீட்டுக்காருக்கு நல்ல ருசியா இருந்துச்சாம. அதான் கொஞ்சம் இருந்தா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். ஓஹோ இது வேறயா? அந்த மண்பானையில தெக்கெடுப்புல கொஞ்சம் போட்டிருந்தோம்லாட்டி சூடு பண்ணி சட்டா ருசியா இருக்கும் டீ. நாட்டுக்கோழி ரசம்ல உன் வீட்டுக்கார குடிடி ஒன்னா உடம்புக்கு பேலும். ஏத்தே உங்க மகன் கேட்டாவன்ட்டு விடியகால ஏன் உங்க பேத்தியா வந்தால அவட்ட ஒரு இதுக்கு கொடுத்து விட்டுருக்கலாம்ல. அது வேற ஒண்ணும் இல்ல மர்மவளே. நான் சாப்பிட்டுட்டேன். உங்க மாமனார் சாப்பிடறதுக்கு அவன் கொடுப்போண்டி கிடந்துச்சு. தாத்தா சாப்பிட வேண்டாம் நீ வேணா ஊத்திட்டு போடி பேத்தியான்னு சொன்னேன். உடனே அவ வேண்டாம் அதிகமா இருந்தா எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாவ. தாத்தா சாப்பிட்டு வேண்டான்ட்டு வந்தா. அது சரி. இப்ப மாவளுக்கு நானே மட்டும் பானைக்குள்ள இருந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு வந்திருக்குமே. என்ன மேனி நீங்க வேணா போய் ஊத்திக்கங்க அப்படித்தானே. வேற ஒண்ணும் இல்ல மர்மவளே. நேத்து சாப்பிட்டதே கிழவருக்கு போதும் இருக்கான். இன்னைக்கெல்லாம் எனக்கு நாட்டுக்கோழி கறி வேண்டாம் டீ அப்படின்னு சொல்லி கடையில போய் 2 இட்லி தின்னுட்டு வந்துட்டாருன்னா பாத்துக்கையேன். கிழவர் சாப்பிடாத குழம்பு மிச்சப்பட்டு போய் கிடக்கு. அதான் சொன்னேன் மர்மவளே வேணா நீ நாள் ஊத்திக்க. வேண்டாம் நான் இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சுட்டேன். எம்மா என்னம்மா இது? பொட்டப்பிள்ளை பெத்தவ பொட்டப்பிள்ளை வீட்டுக்கு வரும்னு கொஞ்சம் குழம்பு வச்சிருக்கத்தான் செய்வா. அம்புட்டை ஊத்தி இவட்ட கொடுத்துட்டேன்னா நீ வந்து கேட்டா நான் என்னத்தை கொடுக்குறது டீ? அதான் கிழவரெல்லாம் வீட்டுல தான் சாட்டாரு பத்துக்க. நான் உனக்கு கொஞ்சம் குழம்பு தனியா ஊத்தி வச்சிருக்கேன் டீ. வா வீட்டுக்கு வா எடுத்து தாரேன். ஆமா மைனி வீட்டுக்கு எதுக்கு வந்த இப்ப நீயே? எங்க குழம்பத்தான் கொண்டு வந்துட்டியோன்னு நான் பயந்துக்கிட்டு ஓடியாந்தேன் பத்துக்க. இல்லடி நேத்து ஒரு சின்ன தூக்காளியை கொண்டாந்த பத்துக்க. அந்த தூக்காளி நம்ப ஊத்தி கொடுத்தேன். இது பிள்ளைகளுக்கு தான் தாங்கும் என் புருஷனுக்கு தாங்காதுன்ட்டு அங்க இருக்க இன்னொரு தூக்காளி எடுத்து ஊத்திட்டு வந்துட்டான். அதான் அந்த தூக்காளி வாங்கிட்டு போட்டு வந்தேன் டீ. அதான் முட்டைக்கறி வச்சிருக்கேன்னு சொன்னால அந்த தூக்காளி நம்ப இன்னைக்கு முட்டைக்கறி வாங்கிட்டு போறேன். எப்படி ஐடியா? சரி வாங்கு நானும் கொஞ்சத்தை ஊத்திக்கிறேன். ஆமா நாத்து உனக்கு காப்பி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா? காப்பி தண்ணி வேண்டாம் மைனி, டீ தண்ணி வேண்டாம் மைனி, கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா தாங்க மைனி, ஏன் மக்கு மைனி, வெயில் அடிக்குது பாருங்க மைனி. காப்பி தண்ணி வேண்டாமுன்னா டீ தண்ணி வேண்டாமுன்னா நேத்து வச்ச பழைய சோத்து அட நீ தண்ணிதான் வீட்டில் கொஞ்சம் இருக்கு ரெடி. என்ன மர்மவளே நாத்தனக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு ஒரு காப்பி தண்ணி டீ தண்ணி குடிக்கலாம் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்கலாம் வாங்கி கொடுக்கலாம்னு அதுக்கு நீ தண்ணி தாரன்ற. ஏத்தே மாரிமுத்து கடை 11 மணிக்கெல்லாம் பூட்டிடலாம் பாத்துக்கங்க. பின்ன மேல தெருக்குலாம் நான் போய் வாங்கிட மாட்டேன். அதான் சொன்னேன் நீ தண்ணி இருக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதமா இருக்கும் கொண்டு வரட்டுமா? ஐஸ் வாங்கலையோ ஐஸ் வாங்கலையோ ஐஸ். எம்மா பேசாம ஐஸ் வாங்கிக்கிடுவோம்மா உனக்குன்னு பிடிக்குமில்ல. மாரிமுத்து கடையில 10 ரூபாய்க்கு கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தர மாட்டேக்கா. இவ ஐஸ் வாங்கி தரலாக்கும். ஐயே இந்நேரமா ஐஸ் காரி வரணும். சே இவளுக்கு ஐஸ் வாங்கினா ஆளுக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிடுவாளே என்ன பண்றது? ஐஸ் வேணுமா? ஐஸ் ஒத்தருவா ஐஸ். என்னது ஒத்தருவா ஐஸா? அப்ப சரி வாங்கிட வேண்டியதா. பெப்சி ஐஸ் வாங்கலையோ? பெப்சி ஐஸ் 1 ரூபா பெப்சி, 1 ரூபா பெப்சி. மைனி கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி தரல ஐஸ் ஆச்சு வாங்கிட்டாங்க. சரி நாத்து அதான் சின்ன பொண்ணு தான் விக்கிறா போலுக்க. வாங்கிடுவா. என்ன அண்ணகிளியக்கா மாமியாலையும் நாத்தனாரையும் கூட்டியாந்து வீட்டுல விருந்து படுத்திய போலுக்க விருந்து. மெல்றது வெறுவாயி சொல்றது பெருவாயா அந்த கதையாவுல இருக்கு. என்னக்கா இது உங்க மாமியார் இப்படி சலிச்சுக்கிறவ? அப்ப விருந்து நாட்டுக்கோழியா இல்ல ஆட்டுக்கறியாக்கா? அதை ஏண்டி கேக்குற? சூஸ் வாங்க சொன்னதுக்கு நேத்து பழைய சோத்தி நீ தண்ணி இருக்கு வேணுமான்னு கேக்குறாங்க எங்க மைனி. ஏன் அண்ணகிளியக்கா நாத்தனாருக்கு மாமியாருக்கு கவனிப்பு சரியில்லை போல. ஏண்டி வீட்ல இருக்கதானே தர முடியும். சரி அதான் இப்ப ஐஸ் விக்க நீ வந்துட்டல்ல ஐஸ் வாங்கி கொடுத்து அசத்திடுறேன். அதையும் தான் பாப்போமே. இது உண்மையிலே ஐஸ் ஒத்தருவா தானா? ஆமாக்கா உண்மையிலே பெப்சி ஐஸ் 1 ரூபா தான். பெப்சி ஐஸ்
ஏன்டி சின்ன பொண்ணு அந்த பெப்சி ஐஸ் இங்க கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். பாருங்க ஆச்சி, பாருங்க, வாங்கிக்கங்க ஆச்சி, எத்தனை வேணாலும் வாங்கிக்கங்க. அடியே நான் வாங்கி கொடுக்கேன் டி, காசு நான் தானே கொடுக்கேன், சும்மா இரு. ஏன் மைனி எனக்கு நல்ல ஆரஞ்சு ஃப்ளேவர்ல எடுங்க. எனக்கு இந்த பச்சை கலர்ல எடு மருமகளே. ஏன்டி ஆளுக்கு ஒரு ஐஸை மட்டும் காட்டி இன்னைக்கு எவ்வளவோ வருது இவ்வளவு போகுது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த அன்னைக்கிலே கட்டெல்லாம் சொல்லி சான்ஸ் இல்ல, பேசாம ஸ்ட்ரெயிட்டா அவங்க மாமியார்ட்டே கொண்டு கொடுத்துட வேண்டியதான். ஆச்சி நீங்களே பார்த்து எடுத்துக்கங்க, ஒரு ஐஸ் ஒத்த ரூபா தான், எத்தனை ஐஸ் வேணாலும் எடுத்துக்கங்க. என்ன ஒரு ஐஸ் ஒத்து ரூபா தானேம்மா, அப்ப எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் போலுக்க. ஆமாட்டி உனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடு. என்னப்பா இவ்வளவு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டாரா, எல்லாம் உங்க அண்ணன் காசு தானே, எடுத்துக்கிட்டு எடுத்துக்க. என்ன சின்ன பொண்ணு, அவங்கெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க, சளி பிடிச்சிருமில்ல. மயனி அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் சளி பிடிக்காது, எங்க குடும்பத்துல யாருக்கும் சளி பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க மட்டும் ஒண்ணு வாங்கிக்கோங்க. சின்ன பொண்ணு ஒரு 10-15 எடுடி. சளி பிடிக்கும் நாசுக்கா சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மட்டைக்கால இவள. நம்ம துட்ட காலி பண்ணிடுறதுக்குன்னே 2 பேரும் மொத்தமா வந்திருக்காவ. மவக்காரியாச்சு ஏமாத்திடலாம், என் மாமியார் கையை ஏமாத்த முடியாது. என்ன பண்றதுக்கு வாங்கி கொடுத்துதான் ஆவணும் போல. ஐயே சின்ன பொண்ணு இங்க வாட்டி. ராணியக்கா பிள்ளைய சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்துருவாள், அவளுக்கு கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியதானே. ஒண்ணுமே செய்யுதுக்கா, அவளுக்குள்ள உருகாதுன்னு உங்க வீட்டு பிரிட்ஜில் வச்சிருங்க. நீ வேலை குறைன்னு ஏன் டீ சொல்ற? அனியத்தை வாங்குறாள் பாரு ஆத்தல மௌனம். என்னக்கா இது வியாபாரம் பார்க்கவா? அப்படி இப்படி சொல்லி கூட 2 வாங்கத்தானே பாப்பேன். நீங்க என்னடான சொல்லாதன்றீங்க. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட சொன்ன பத்தியா, நாளைக்கு என்னத்தையாவது சுத்த பத்திரிக்கை கொண்டு வருவல்ல, அப்பெல்லாம் வாங்க மாட்டேன் போடி. இப்படி சொன்னா எப்படிக்கா? முதல்ல இன்னைக்கு கதையை பாப்போம் வாங்க. அடியே வியாபாரம் பார்த்து வந்தவ அங்க என்னடி வாவாத்துக்கிட்டு இருக்கவ? ஐயா ஆச்சி ஏலம் போட்டுறாது, எந்த வந்துட்டு ஐஸ் வாங்கலையா, ஐஸ் பெப்சி ஐஸ் வாங்கலையா, ஐஸ் பெப்சி ஐஸ். அடியே மருமவளே வீட்டுல போய் ஒரு தட்டு தாளா ஏதாவது எடுத்துட்டு வா மருமவளே. அம்பட்டு ஐஸையும் கையில வச்சா என் மவளுக்கு கை குளிராது. அதுவும் சரிதான்க்கா, நீங்க ஒரு தட்டு எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வந்து தொலைறேன் டீ. அடியன் வளர்ந்து கட்டவளே இங்க வாட்டி. என்னாச்சி பொசுக்குன்னு வளர்ந்து கட்ட வேண்டிய? என் மருமவ இப்படிதான் டீ குறைய வாங்க சொல்லுவா. நீ நல்லா தட்டு நம்ப அள்ளி வை, ஒரு 10-20 எண்ணத்தை வச்சிரு சரியா? வச்சிருந்தேன். நமக்கு ஒரு வழியா எப்படியாவது வியாபாரம் வித்தா சரிதான். என்ன டீ தட்டு நீட்டி இம்புட அள்ளி வச்சிட்ட? ஏக்கா அப்படி இல்லக்கா, மொத்தத்தை அள்ளி வச்சோம்னா அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு மிச்சத்தை தந்துருவாங்கல்ல. அடி அவளை பத்தி உனக்கு தெரியாது டீ, மொத்தத்தை தின்னாலும் தின்னு தீத்துருவாங்க. ஏச்சே இவ்வளவாக்கா சாப்பிட போறாங்க? எத்தே இவ ஐஸ் சாப்பிட்டீனா சளி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் உங்க மகன் தான் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா அங்கிட்டு அலைய வேண்டியிருக்கும். பார்த்து பக்குவமா வேண்டதை மட்டும் எடுத்துக்கங்க தே. அதுக்கே மேனி வாய் சும்மா வண்டல் ஒரு ஷூ மாதிரி பிளந்துக்கிட்டு போகுது. எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த நெடுமாடு தான். அச்சம்பட்டி பணிக்கு அரப்பனா வளர்ந்துருக்கா. எத்தனை அள்ளி கொடுக்கணும் விவரம் இல்லாம அப்பாட்டு அள்ளி கொடுத்துட்டு எதை காசு கொடுக்கறது? ஆமா அப்ப வீட்டுல இருந்து கொண்டு அந்த காசை தான் அள்ளி கொடுக்குறியாக்கும். ஆசமாவை உழைச்சத அம்மக்காரி சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போகும்? அத்தை நான் உங்களுக்கு சொல்லலத்தே, இம்புட்டை மொத்தமா சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிச்சிருமில்ல, அந்த கவலையில தான் இருக்கே. எல்லாம் இவளை சொல்லணும். இந்த சின்ன பொண்ணுக்கு அறிவில்லத்தே, பெரியவங்கல்ல நீங்க உங்களுக்கு சளி பிடிச்சிருமேன்னு தான் எனக்கு வருத்தம் ஆடு நனையுதுன்னு ஓனா எழுதிச்சான். அந்த கதையாவில் இருக்குவோம் வருத்தம். அட அன்னகிரி அக்கா, உங்க மாமியார் தான் நீங்க எந்த பாலை போட்டாலும் 6 அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குல்ல, பின்ன ஏன் இம்புட்டு ட்ரை பண்றீங்க? இருடி நாளைக்கு ஒருவேளை வச்சுக்கிறேன். அடியே நெடுமாடு எனக்கு வளர்ந்துருக்கியே, தட்டுல இருக்க அம்புட்டுக்கும் என் மரும விட்ட காசை வாங்கிக்க. ஏக்கா மொத்தமா 50 ரூபா கொடுங்கக்கா, 50 ரூபா கொடுங்க. அடியே ஒரு ஐஸ் ஒத்துருவாங்க சொன்னா 50 ரூபா கேக்குற? ஒரு ஐஸ் ஒத்து ரூபா தான், ஆனா உங்க நாத்தனார் மாமியாரும் சேர்ந்து மொத்தமா 50 ஐஸ் வாங்கிருக்காவக்கா, 50 ஐஸ் வாங்கிருக்காவ. ஒத்துருவாதான் நினைச்சு இவகிட்ட ஐஸ் வாங்கினது தப்பா போச்சு. மாரிமுத்து கடையில போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் ஆளுக்கு 10 ரூபாயே 20 ரூபாயில முடிஞ்சிருக்கும். ஒத்துரு ஐஸ் காசப்பட்டதுனால இப்ப எனக்கு 50 ரூபாய்க்கு ஆப்பிள் விட்டுட்டாலுவளே அத்தலை முடிஞ்சு. அடியே நாமத்தம் அவளே, அடிக்கிற வெயிலுக்கு 5-6 ஐஸை ஒரு ஆட்டையில சாப்பிட்டுட்டி, அப்பதான் வெயில் கொடுமை கொஞ்சமாவது குறையும். வெயில் கொடுமை குறைஞ்சாலும் குறையும், ஆனா என் மாமியார் கொடுமை ஒரு காலம் குறையாது. அது என்னப்போ வாஸ்தவம் தான்க்கா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் போடுவாங்கக்கா, கமெண்ட் பண்ணவங்க பேர சொல்ல வேண்டாமா? சொல்லிருங்க. சரண்யா ஃப்ரம் பெரம்பலூர், கார்த்திக், சந்தியா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமாரி, சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, அருள்நிஷா, கல்பனா, நிலா. பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ் குமார் கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, அருள்நிஷா, மகிஷாஸ்ரீ ஃப்ரம் மதுரை, ராதிகா, ராமு, லதா, அபிஷா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணிட்டே இருக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். யாருக்கெல்லாம் பெப்சி ஐஸ் பிடிக்கும்னு கீழே